Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு travel vlog தான் பார்க்க போறோம். இங்க இருக்கிறதுக்கு ஒரு opportunity கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவையாவது இந்த இடத்த மிஸ் பண்ணாம பார்த்துறணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு இடத்த பார்க்கறதுக்கு ஆசை. ரொம்ப நாளுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமாவே இந்த ஆசை இருந்தது. நாங்க கொஞ்ச நாள் யூஎஸ்ல இருந்தோம். அப்பவே இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம். ஆனா போக முடியல. இப்ப கனடால இருக்கிறோம். ஸோ இப்பயும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம யூஎஸ் சைட்லேருந்து பார்க்குறத விட கனடா சைட்லேருந்து பார்க்கும்போது தான் ரொம்பவும் அழகா தெரியும்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் போகலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எல்லோரும் கிளம்பியாச்சு. ஆமாம், நயகராக்கு தான் வந்து கிளம்பியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் ட்ராவல் கல்கரியிலேருந்து டொரண்டோக்குரிய ஃப்ளைட் ட்ராவல் விலாக் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இதுக்கு உண்டான டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணிட்டோம். 24 ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம ட்ராவலுக்கு முன்னாடி ஆன்லைன் செக்இன் பண்ணியாச்சு. உள்ளே வந்ததும் வந்துக்கு நமக்கு இந்த கியாஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம டிக்கெட் அண்ட் போர்டிங் பாஸ் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுதான் கேட்டிருக்கு. ஒரு டிக்கெட் மட்டும் எடுக்க போறியா, 4 டிக்கெட் எடுக்க போறியா? 4 டிக்கெட்டுக்கு 40 வாட்டி சுத்தும் போல. ஆனால் ஒவ்வொன்றுக்கா தனியாக என்ட்ரி போடுறதுக்கு அட்லீஸ்ட் செலக்ட் ஆன ஆப்ஷன் இருந்துச்சு. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போதே செக்இன் லக்கேஜ் வந்து நாங்கள் 2 லக்கேஜ் போட்டிருந்தோம். இது வந்து வித்தின் கனடா நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு செக்இன் லக்கேஜ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு செக்இன் லக்கேஜ் அல்லது 2 செக்இன் லக்கேஜ் தருவாங்க. பட் இங்கே வந்து லோக்கல் ட்ராவல் தானே, ஸோ இதுக்கு நம்ம தான் பே பண்ணணும். நாங்கள் 2 போட்டிருந்தோம். ஒரு லக்கேஜுக்கு வந்து $47 ப்ளஸ் வந்து டேக்ஸ் வந்து வரும். நாங்கள் 2 போட்டிருந்தோம். ஏன்னா 4 நாள் ஸ்டே பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்கும். 4 பேருக்கும் வின்டர் ட்ரெஸ்ஸும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நமக்கு அங்கே உள்ள கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். வின்டர் வேர்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் 2 போட்டிருந்தோம். உள்ளே வரவுமே வந்து அந்த கியாஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம போர்டிங் பாஸ் வந்து நமக்கு வந்து அதில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம டிக்கெட்லேயே வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுத்தோன்னா நமக்கு போர்டிங் பாஸ் வந்துடும். கூடவே வந்து நம்ம பேக்கேஜுக்கும் அந்த இது கோடு வந்துடும். நம்ம போட்டதுக்கப்புறமா இங்கேயே வந்து நம்மளே வந்து பேகை வந்து போட்டுடலாம். இங்கே பேகு போடும்போது தான் எங்கள் சூட்கேஸு ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போகவே இல்லை. நாங்களும் என்னென்னமோ பண்ணோம், போகவே இல்லை. அப்புறம் வந்து இந்த ஒரு அஜித் மூவியில் வரும்ல, ஆட்டோவில் கண்ணாடியை திருப்பி வச்சா போகணும், அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பேக்கில் சைடில் வந்து ரிப்பன் கட்டியிருந்தோம். நம்ம அடையாளத்துக்காக கட்டியிருந்தோம். அதை அவுத்ததுக்கப்புறம் உள்ள ஸ்கேன் ஆகி போயிடுச்சு. ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் தான். இதை வந்து நம்ம ஏர்போர்ட்லேயே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அந்த ஹெல்ப் டெஸ்க் இருப்பாங்க அந்தந்த ஏர்லைனுக்கு. அவங்க கிட்டக்க கேட்டும் பண்ணிக்கலாம். அவங்க கிட்டக்கனா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு $10 போல் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எங்களுக்கு பேக் வந்து கம்மிங்கிறனால நாங்களே ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்து அனுப்பிச்சாச்சு. ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா பேக்கை போட்டதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்இன்க்கு நான் எதுவுமே வந்து அந்தளவுக்கு கையில் வச்சுக்கல. வாட்டர் மட்டும் இருந்தது. அதை வந்து நாங்கள் குடிச்சிட்டு எம்டி பண்ணிட்டோம். க்ரீம், லோஷன்ஸ் எதுவுமே, லிக்விட் ஐட்டம் எதுவுமே அலோடு கிடையாது. நீங்கள் சாலிடாக ஃபுட் வச்சுருந்தா மட்டும் அதை மட்டும் எடுத்துக்கலாம். மற்ற எல்லா லிக்விட் ஐட்டமே டிஸ்கார்ட் பண்ணனா நமக்கு செக்யூரிட்டி செக்இன் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். அப்புறம் உள்ளே வந்ததுமே அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நமக்கு கால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போர்டிங்க்கு. ஒவ்வொரு ஜோன் வைஸ் வந்து நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் உள்ள செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு வாட்டர் பாட்டிலோ இல்லை காஃபி, டீ, வேறு எதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிக்கணுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போர்டிங் கூப்பிட்றப்ப நம்ம வந்து ஏறிக்கலாம். அப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் பொறுத்தவரை நம்ம ஹேண்ட்பேகு, பேக் பேக்கு இதெல்லாம் இருந்தால் வந்து நம்ம கொண்டு வரலாம். பட் வைக்கிறதுக்கு வந்து நம்ம சீட்டுக்கு மேலே அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அதில் வைக்க முடியாது, லோட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் லக்கேஜ் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அவங்களாம் வந்து பே பண்ணி வந்திருப்பாங்க. அந்த ஐட்டம் அவங்க வைப்பாங்க. ஸோ நம்ம வைக்க முடியாது. அதுக்கு மீறி ஸ்பேஸ் இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். அப்படி ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நம்ம சீட்டுக்கு அடியில் தான் பேக்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்க வேணும். இந்த குட்டி குட்டி ஹேண்ட்பேகு, பேக் பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அங்கே தான் வச்சுக்கணும். அப்புறம் ட்ராவல் டைம் வந்து 4 ஹவர்ஸ். இந்த 4 ஹவர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க. டோட்டலாக வந்து நம்ம பேக்கேஜ் எடுக்கிறோம்ல, நம்ம டொரண்டோக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா பேக் எடுக்கிறதோட சேர்த்து அந்த 4 ஹவர்ஸ் கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே வந்து விட்றாங்க. ஏன்னா லோக்கல் ஃப்ளைட்டு தானே, எடுக்கிறது ஒரு 5-10 மினிட்ஸ் லேட்டாக எடுத்தாலும் ரீச் ஆகிறது ஒரு 3.5 ஹவர்ஸ்க்குள்ளவே நம்ம ரீச் ஆகிடுறோம். அப்புறம் ஃப்ளைட்டில்
மீல் ஆப்ஷனை பொறுத்தவரை அவங்க எதுவும் தர்றதில்ல. ஸ்நாக் மட்டும் தர்றாங்க. ஒரு பிஸ்கட் தந்துடுறாங்க, இல்லை ஒரு பிரெட்ஸல், தென் காஃபி ஆர் ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து வந்து இந்த நயகரா ட்ரிப்க்கு வந்து பிளான் போட்டிருந்தோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரவுமே நமக்கு ரெண்டல் கார் வந்து ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து ரோடு வழியாக டொரண்டோலேருந்து நயகராக்கு ஒரு 1.5 hour போல் ரோட் ட்ரிப்பு ட்ராவல் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஹோட்டலில் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 3:30 ஆச்சு. மறுநாள் காலையில் விலாக் வந்து நயகராலேருந்து. அது இன்னொரு விலாகில் பார்க்கலாமா? பாய்.